Hi friends, welcome to our channel. என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வந்து நான் மிஷின் எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் வந்து போட்டு வாங்கியிருக்கேன். வேறு போடுறவங்க கிட்ட தான் வாங்கியிருக்கு போட்டு. இப்போ வந்து இந்த சாரீக்கு எப்படி நான் எம்ப்ராய்டரி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது ஒரு பிளைன் சாரீ தான், சூப்பராக இருக்குது. ஆனால் சில்க் சாரீ மாதிரி இல்லை, டிஷ்யூ சில்க்குன்னு நினைக்கிறேன். விலையே ஒரு 2500 மேலே தான் இருந்துச்சு. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. அவங்க வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கஸ்டமர் கேட்டாங்க. அதுக்கு நான் வந்து இதுக்கு வந்து ப்ளைனாக இருக்குது, ஒன்று ஆரி ஒர்க் போடலாம், அப்படி இல்லைனாக்கா மிஷின் எம்ப்ராய்டரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் கஸ்டமருக்கு நான் சொன்னேன். அவங்களுக்கு அவங்க இந்த இருக்குன்னு ஏதாவது பேட்ச் ஒர்க் டிசைன் ஸ்டிச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் இதுக்குன்னு இல்லை, பேட்ச் ஒர்க் வந்து நம்மளுக்கு 2 கலர் 3 கலர் மிக்ஸ் ஆனால் மட்டும் அந்த பேட்ச் ஒர்க் கொடுக்கும்போது நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். பட் வந்து இது வந்து ஒரே கலரில் இருக்குது, பட்டு சில்க் சாரீ மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஒன்று ஆரி ஒர்க் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைனாக்கா மிஷின் எம்ப்ராய்டரி போட்டு வாங்கிக்கோங்க. அது சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் ஏதாவது கிராண்டான ஃபங்க்ஷனுக்கு கூட இது கட்டிட்டு போகலாம் அப்படின்னு நான் சொன்னேன். சரி ஓகே, சரி அதே மாதிரி நீ எனக்கு போட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து எவ்வளோ பட்ஜெட்டுன்னு சொன்னாங்க. அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நான் ஒர்க் போட்டு ஸ்டிச் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் போடுறதுக்கு கொடுத்துட்டேன். டிசைன் வந்து உங்களுக்கு 2-3 டிசைன்ஸ் வந்து நான் அனுப்பிச்சி விட்டேன். இந்த மாதிரி போடவா அந்த மாதிரி போடவான்னு சொல்லிட்டு. அவங்க வந்து அவங்களாவே உங்களுக்கு அந்த சாரீக்கு இப்படி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்க சொன்னாங்க. நான் வந்து ரெகுலர் கஸ்டமர். அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் மேலேயே என்கிட்ட ரெகுலராக எந்த சேரீ எடுத்தாலும், ஒரு சிம்பிள் சேரீ எடுத்தால் கூட என்கிட்ட தான் தருவாங்க. அந்த மாதிரி கஸ்டமர் அவங்க. அதனால் என்னையே தான் உங்கள் இஷ்டம், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நான் போட்டு வாங்கிட்டேன். நான் வந்து நிறைய அவங்களுக்கு வந்து மிஷின் எம்ப்ராய்டரி ஆகட்டும், சரி ஆரி ஒர்க் ஆகட்டும், நிறைய இது மாதிரி போட்டு கொடுத்துருக்கேன் ப்ளவுஸுங்களுக்கு. இந்த மாதிரி இந்த போட் நெக் ஷேப்பில் வந்து நான் இது வரைக்கும் போட்டதில்லை. இந்த போட் நெக் ஷேப்பில் ஒன்று போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டிசைன் வந்து நான் செலக்ட் பண்ணி போட்டு வாங்கிட்டேன். அவங்க சொன்ன பட்ஜெட் தான். போட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். நான் எப்போவுமே இப்போ வந்து ப்ளவுஸ் தைக்கிறோன்னா அந்த ப்ளவுஸோட கலர் நூல்லே தான் நான் அப்படி ஃபால்ஸும் ஸ்டிச் பண்ணி தந்துடுவேன். ஒரு வேளை வந்து வேறு கலராக இருந்தால் நான் முன்னவே ஃபால்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுடுவேன். இப்படி தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரே மட்டும் புடவையும் ப்ளவுஸும் ஒன்றா சேர்த்து கொடுத்துட்டோம், நம்மளுக்கு வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்காது. ப்ளவுஸ் தனியாக சாரீ தனியாக கொடுத்தோன்னா அவங்க ஏதாவது ஒரு ஞாபகத்தில் எடுத்து போய் வீட்டில் வச்சுடுவாங்க எங்கேயாவது. இல்லை நாம் ஏதாவது ஒரு ஞாபகத்தில் ஒன்று ஸ்டிச் பண்ணி தந்திருப்போம், ஒன்று ஸ்டிச் பண்ணி தராமல் கூட இருக்கும். எப்படியோ ஒன்று மிஸ் ஆகிடும். அதனால் நான் என்ன சொன்னால், அது வந்து மிஸ் ஆகுன்னா நம்மளுக்கு காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. எங்கேயாவது நம்ம மறந்து வச்சுடுவோம். அவங்க அந்த ப்ளவுஸ் வந்து போடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ சாரீ இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட தான் வந்து கேட்பாங்க, சாரீ நீங்கள் கொடுக்கல, ப்ளவுஸ் மட்டும் தான் கொடுத்தீங்க பாருங்கள் அப்படின்ட்டு. அந்த டென்ஷனெல்லாம் நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், இவங்கக்கிட்டேயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நான் என்ன நினச்சேன்னா, நாம் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போதே அந்த சாரியும் ஃபால்ஸும் அப்போவே அடித்து அப்போவே தரணும். அப்போ தான் வந்து ஆல்ரெடி நாங்கள் அந்த ப்ளவுஸ் கொடுத்துட்டோன்னா சாரியும் கொடுத்தாச்சு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். மறுபடியும் செக் பண்ண வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இருக்காது. இந்த மாதிரி தான் நான் இப்போ ரீசெண்டாக அவங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி தந்துட்டு இருக்கேன். இப்போ வந்து ஃபால்ஸ் வந்து அடித்து எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து ஃபுல்லாக அந்த ப்ளவுஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் வந்து நான் எப்படி கட் பண்ணோன்னா, நாம் தானே இந்த மார்க் பண்ணி நான் எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் வந்து கிளாத்தில் நான் வரைஞ்சி கொடுத்துருவேன். அப்படி இல்லைன்னா அந்த மெஷர்மெண்ட்டை அவங்க ஒர்க் போடுறவங்கக்கிட்ட நம்ம கொடுத்துட்டோன்னா அவங்க கரெக்டாக போட்டு தந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் நான் இந்த ஒர்க்கு வந்து சொன்னேன். அதே மாதிரி அவங்களே மெஷர் பண்ணி அவங்களே எம்ப்ராய்டரி ஒர்க்கு போட்டு கொடுத்துட்டாங்க. நான் வந்து அதுக்கு எப்படி எடுத்து கட் பண்ணுவேன்னா, வெறும் லைனிங் மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். ப்ளவுஸ் வந்து கட் பண்ண மாட்டேன். சும்மா அந்த நெக் பீஸ் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி, அப்புறம் வந்து ப்ளவுஸோட அளவு வந்து லைனிங் கிளாத் எவ்வளோ இருக்கோ அவ்வளோவே வந்து நான் அந்த மெயின் ப்ளவுஸில் வந்து கட் பண்ண மாட்டேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைனிங் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ராவை நம்ம கட் பண்ணி விடுற மாதிரி தான் எப்போவுமே நான் கட் பண்ணி விடுவேன்.
கட் பண்ணி வைப்பேன். அதே மாதிரி லைனிங் கிளாத்தை மட்டும் நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நம்ம ஏற்கனவே அந்த நெக்கு பீஸும் ஃப்ரண்ட்டு நெக்கும் பேக் நெக்கும் அது மட்டும் நான் கட் பண்ண மாட்டேன். வெறும் வந்து ஷோல்டர், அப்புறம் ஆம்கோல், அப்புறம் ஃப்ரண்ட்டு லென்த்து, பேக் சைடு லென்த்து அந்த மாதிரி மட்டும் தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஒர்க் ப்ளவுஸில் வந்து எம்ப்ராய்டரி ப்ளவுஸை வந்து நம்ம அட்டாச் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக வரும். நான் வந்து எப்படி அட்டாச் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நாட்டு வந்து ரெடி பண்ணியாச்சு. நான் ஃபஸ்ட்டே எதுக்கு நாட்டு வந்து ரெடி பண்ணுறேன்னா, இப்போ வந்து பேக் சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, பேக் பார்ட் வந்து நெக்கு, அப்போ வந்து நான் அந்த ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த நாட்டை வந்து அப்படியே அட்டாச் பண்ணி எடுத்துடுவேன். நம்மளுக்கு அப்படி ஸ்டிச் பண்ணும்போது எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் சூப்பராக இருக்கும், நீட்டான ஃபினிஷிங் இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம வந்து கழுத்து பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போதே நாட்டு வந்து வைப்போம். அதே மாதிரி இந்த திருப்பும்போது தையல் போட்டு திருப்பும் இல்லையா, அந்த மாதிரி டைமில் கூட இந்த மாதிரி நாட்டை வந்து ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங்கு, எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் இருக்கும். நான் இப்போவுமே இப்படி தான் அட்டாச் பண்ணுவேன். ஃபஸ்ட்டே வந்து நாட்டை ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அவங்க வந்து இந்த மாதிரி 2 இது இருக்கிற மாதிரி கிளாத்தில் வந்து பூ இருக்கிற மாதிரி அவங்க கேட்டாங்க. அதனால் நான் 2 வச்சுருந்தேன். நீங்களும் உங்கள் கஸ்டமருங்க வந்து எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி கேட்டு ஸ்டிச் பண்ணி கொடுங்க. அப்போ தான் அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் தான் மறுபடியும் நம்மக்கிட்ட கஸ்டமர் வந்து வருவாங்க. அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதே ஃபினிஷிங்கோடு நம்ம நீட்டாக ஸ்டிச் பண்ணி தரணும். இப்போ வந்து பேக் சைட் பார்ட்டு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் கரெக்டாக. பாருங்கள், இந்த மாதிரி தான் ஒர்க்கு வந்து போட்டிருக்கேன். சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நான் எதுக்கு இந்த கிளாத் எடுத்தேன்னா, லைனிங் கிளாத்தை வந்து நம்ம அட்டாச் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எதுக்குன்னா, இந்த எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் வந்து நம்ம போடுவோம், ஸ்டிச் பண்ணி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அந்த மாதிரி போனதுக்கப்புறம் நம்ம உடம்பு வந்து கரெக்டாக இருக்கும், இருக்காமல் ஒல்லியாக இருப்பாங்க, இல்லைன்னா குண்டாக இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து போடும்போது என்ன ஆகும்னாக்கா, ஒரு வேளை ஒல்லியாக இருக்கும்போது இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தோன்னா நம்ம குண்டாக இருக்கும்போது போடும்போது என்ன ஆகும்னா, அந்த கழுத்து பீஸு இப்படி குனியும் போது அந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கிளியாமல் நம்மளுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும், எப்படி உடம்பு ஏறினாலும் இறங்கினாலும் நம்மளுக்கு அந்த ப்ளவுஸ் வந்து எப்பவுமே யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த பீஸை வந்து கேன்வாஸ் பீஸு அப்படி இல்லைனாக்கா இந்த மாதிரி உள்ளே வந்து ஒரு லைனிங் கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். கேன்வாஸ் அளவுக்கு இல்லைனாலும் நம்மளுக்கு ஓரளவுக்கு திக்னஸ் கிடைக்கும். சூப்பராக இருக்கும். நான் எப்போவுமே இது மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுவேன். ஒரு சிலருங்க வந்து அவ்வளோ திக்காக வேண்டாம், எனக்கு நார்மலாக இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில கஸ்டமர். என்கிட்ட வர்ற கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. அதனால் நான் வந்து அவங்களுக்கு மட்டும் அந்த கிளாத்தை வந்து கொடுக்காமல் ஸ்டிச் பண்ணி தருவேன். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டேன். லைனிங் கிளாத்தில் வந்து உள்ளே வந்து ஒரு பீஸ் கொடுத்து அப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டேன், சுற்றியும் தையல் போட்டு. இப்போ அந்த சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம். ப்ளவுஸோட சென்டர் பாயிண்ட்டும் லைனிங்கோட கிளாத்தோட சென்டர் பாயிண்ட்டும் ஒன்றா வர மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சுற்றியும் தையல் போடுறதுக்காக நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு கரெக்டாக துணி விலகாமல் இருக்கணுன்னாக்கா இந்த மாதிரி குண்டூசி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் உங்களால் அப்படியே ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படியே கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம், குண்டூசி வந்து பின் பண்ணாமல். நான் வந்து எப்போவுமே நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கணுன்னா டைம் எடுத்தால் கூட நம்மளுக்கு இந்த மாதிரி பின்னெல்லாம் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்டிச் பண்ணி தருவேன். இப்போ வந்து அந்த நெக்கு கிளாத்தை சுற்றி அப்படியே வந்து தையல் போட வேண்டியது தான். பட் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது நாட்டு வந்து நான் வந்து உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணலாம். ஏன்னாக்கா பாருங்கள், அந்த நாட்டு வர்ற இடத்துல வந்து குட்டி கேப் தான் இருக்குது. அதில் வந்து நாட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி திருப்பணுன்னா கொஞ்சம் வந்து கரெக்டாக வராது. கொஞ்சம் கேப் இருந்ததுன்னா அந்த மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பேன். இப்போது வந்து அந்த மாதிரி ஸ்டிச் பண்ண முடியாமல் ஆர்டினரியாக நம்ம லைனிங் கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கூட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன். ரைட் சைடு அப்படி லெஃப்ட் சைடு கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரைட் சைடு கொஞ்சம் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம நீட்டான ஃபினிஷிங் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன்.
ஏன்னா கொஞ்சம் துணி வந்து வழுக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு நெக்கு மேலே நெக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கிற அந்த நெக்கு ஓவல் ஷேப் நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணேன். இப்போ வந்து சுற்றியும் ஒரு தையல் போட்டாச்சு. அந்த எம்ப்ராய்டரி இருக்கு இல்லையா, நம்ம ஆரி ஒர்க்குக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி அந்த ஒர்க்குக்கு ஒட்டியே நம்ம ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக அர்க்காட் பண்ணி விட்டுவிட்டோம்னா நம்மளுக்கு திருப்பறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள், தையல் போட்டுவிட்டேன். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு துணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். நெக்கு சுற்றியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நெக்கு வந்து திருப்பும்போது ஈஸியாக நம்மளுக்கு டேர்ன் ஆகும். அதே மாதிரி அந்த ஒர்க்கும் நீட்டான ஃபினிஷிங்கோடு நம்மளுக்கு கிடைக்கும். நார்மல் லைனிங் ப்ளவுஸ்க்கு வந்து நீங்கள் வந்து கிளாத்துக்கு எம்மிங் வைக்கிறதா இருந்தாலும் சரி, எம்மிங் வைக்கலனாலும் சரி, இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். நீட்டாக நம்மளுக்கு அந்த ரவுண்ட் நெக்கு வந்து திருப்பி கொடுக்கும். இன்னொரு வாட்டி கூட நீங்கள் அதை சரி பார்த்துட்டு நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து திருப்பிட்டு அந்த ஒரு சில இடத்துல தையல் கரெக்டாக விழலைன்னா நம்மளுக்கு வந்து அது நீட்டான ஃபினிஷிங் இருக்காது. நீங்கள் இந்த துணியை வந்து டபுளாக கொடுக்கறதுக்கு பதிலாக கேன்வாஸ் கொடுத்து கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து கேன்வாஸ் கொடுக்கல. ஒரு ப்ளவுஸும் நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஸ்டிச் பண்ணுவேன். இப்போ நம்ம வந்து ஆரி ஒர்க் போடுறோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் இப்படி உடையாமல் இருக்கணும், நெக்கு வந்து இப்படி வளையாமல் இருக்கணும். நம்ம மடித்து வைப்போம் இல்லை, அப்போ வந்து வளையாமல் இருக்கணும்னா நம்ம கேன்வாஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணுவோம். பட் வந்து எம்ப்ராய்டரி ப்ளவுஸுக்கு வந்து என்ன அட்வான்டேஜ்னால் நம்ம கேன்வாஸ்க்கு கொடுக்காமலே நம்ம இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு துணி கொடுத்தும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அப்படியே எந்த துணியும் அட்டாச் பண்ணாமலும் நம்ம கொடுக்கலாம். நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. பட் வந்து நான் வந்து எதுக்கும் சேஃப்டி பர்பஸ்க்காக நான் ஒரு கிளாத்து கொடுத்து ஸ்டிச் பண்ணேன். இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு போட் நெக் தான். அவங்க வந்து கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, இது ஒரு சூப்பரான சாரீக்கு வந்து சிம்பிளாக இருக்குக்கா, இதில் இருந்தாலும் இது ஆரி ஒர்க்கு அது மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆரி ஒர்க்கை விட அதுக்கப்புறம் எம்ப்ராய்டரி ஒர்க்கே எனக்கு போட்டு கொடுத்துருங்க, அதே கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து எம்ப்ராய்டரியில் என்ன மாதிரி ஒர்க் வேணும் அவங்களுக்கு கேட்டேன். ஒரு சின்னதாக ஃப்ளவர் வர்ற மாதிரி அது மாதிரி போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சரின்னு சொல்லிவிட்டு ஸ்டிச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நார்மல் ரவுண்ட் நெக்குக்கா இல்லை வேறு மாதிரி நெக்குக்கு ஏதாவது போட்டு தரணுமா அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்து என்கிட்ட நிறைய ப்ளவுசஸ் வந்து ரவுண்ட் நெக்குக்கு இருக்குக்கா, பா நெக்குக்கு இல்லை, அதுக்கப்புறம் இந்த மாதிரி போட் நெக்குக்கு இல்லை, நார்மலாக ரவுண்டு நெக்குக்கு தான் நிறைய ப்ளவுஸ் இருக்குது. எனக்கு நம்ம வந்து இந்த வாட்டி என்ன ட்ரை பண்ணலான்னா, நம்ம போட் நெக்கில் கீழே சின்னதாக ஒரு பாட் நெக் வர மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுங்க, சின்னதாக ஒரு ரவுண்டு வர மாதிரி அந்த மாதிரிக்கு எனக்கு ஒர்க் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. சரி, கஸ்டமரோட விருப்பம் தானே நம்ம விருப்பம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஓகேன்னு சொல்லிவிட்டு போட்டு வாங்கிட்டேன். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ஆரி ஒர்க்குக்கு எவ்வளோ கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி வந்து எப்படி வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது ரேட் வந்து வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆரி ஒர்க்கும் அதே மாதிரி தான். நம்ம வந்து சிட்டியில் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு போட்டு வாங்கிட்டு வரதுனால கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்குது. இந்த ஒர்க்குக்கு வந்து அவங்க சொன்ன பட்ஜெட்டில் தான் நான் வந்து போட்டிருக்கேன். அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுச்சு. ஓகே, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஃபிட்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து அவங்க ப்ளவுஸ் வந்து என்கிட்ட வாங்கிட்டு போகும்போது ஃபிட்டிங் செக் பண்ணாங்க. அப்போ வந்து நான் அந்த ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தேன், மறந்துட்டேன். இன்னொரு வாட்டி இதே மாதிரி ஆரி ஒர்க்கு ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு அந்த ஃபிட்டிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோவில் காட்டுறேன். இப்போ வந்து நம்ம பேக் சைடு வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் நெக்கில். அதுக்கப்புறம் கீழே வந்து பட்டி பீஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். அந்த பட்டி பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு திக்காக இருக்கும், நம்மளுக்கு இடுப்பில் வந்து அந்த கிரிப்பாக இருக்கும். பட்டி இல்லாமல் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு சிலர் வந்து குண்டாக கூட இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து உட்காரும்போது எழும்போது என்ன ஆகுனா அப்படி அந்த ஸ்கின்னை வந்து அறுக்கிற மாதிரி இருக்கும், ஒரு வேளை டைட்டாக போட்டாங்கன்னா. அந்த எஃபெக்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி துணி கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுங்க, சூப்பராக இருக்கும். இது ஒரு சின்ன டிப்பு தான். நிறைய கஸ்டமர் நம்மளுக்கு சொல்லுவாங்க, எனக்கு பட்டி வச்சு தைச்சி கொடுத்துருங்க, துணி மடித்து தைச்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு என்ன ரீசன் தெரியாது. இதுதான் ரீசன், எனக்கு வேண்டாம் பட்டி வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு இதுதான் ரீசன். பாருங்கள், சூப்பராக ஃபினிஷிங் அடிச்சிச்சு. அந்த நெக்லைன் நம்ம எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த நெக்லைன் ஒட்டியே நம்ம தையல் போட்டு அந்த பார்டர் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணால் சூப்பரான
நெக் வந்து அழகாக இருக்கும். இப்போ வந்து பேக் டாட் வச்சிடறேன். நான் எப்போவுமே ஸ்டிச் பண்ணும்போது பேக் டாட் வந்து ப்ளவுஸ் பீஸ் பேக் சைடு ஸ்டிச் பண்ணும்போதே நான் வச்சுடுவேன். ஒரு சிலருங்க வந்து அவங்க ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வைப்பாங்க. அது என்னமோ எனக்கு தெரியல. நான் வந்து ஸ்டிச் பண்ண கற்றுக்கிட்ட நேரத்துலேருந்தே நான் இப்படி தான் ஸ்டிச் பண்ணுவேன். பேக் வந்து ஸ்டிச் பண்ணுறோன்னா பேக்கில் இருக்கிற ஒர்க்கு ஃபுல்லாகவே நான் முடிச்சிடுவேன். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு தைக்கும்போது ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஒர்க் எல்லாமே நம்ம முடிச்சிடுவேன். எந்த ஒர்க்கை ஸ்டிச் பண்ணுமோ அந்த ஒர்க்கை வந்து அப்படியே அப்பப்போ நம்ம முடிச்சிட்டோம்னாக்கா நம்மளுக்கு வந்து எந்த எப்படி தைச்சாலும் நம்மளுக்கு நீட்டான ஃபினிஷிங் வந்துடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பேக் பார்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன ஸ்டிச் பண்ணுறேன்னா ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணிடுறேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு பார்ட்டாக வந்து ரெடி பண்ணி வைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ஒரு ஃபீலே தனியாக இருக்கும். ஒரு சிலருங்க வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே ஒன் பை ஒன்னாக தைப்பாங்க. ஸ்லீவ் வந்து தைக்கும்போது அந்த ஸ்லீவையே அட்டாச் பண்ணுவாங்க. எனக்கு வந்து அது பிடிக்கல. நம்ம எல்லாமே லைனிங் எல்லாமே ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணோம்னா ஃபாஸ்ட்டாக தைக்கலாம். எனக்கு அது மாதிரி தான் எனக்கு தோணுது. ஃபாஸ்ட்டாக தைக்கிறதுக்கான ஈஸியான வழி வந்து அதுதான். எல்லாமே நம்ம லைனிங் எல்லாமே அட்டாச் பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்கிறது வந்து ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஆக்சுவலாக ஒரு அரை மணி நேரம் நம்மளுக்கு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு அந்த லைனிங் அட்டாச் பண்ணுற லைனிங் வந்து ப்ளவுஸோட அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் 45 நிமிஷம் 40 நிமிஷத்துலேயே நம்ம ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். பட் வந்து இந்த ஆரி ஒர்க்குன்னா நம்மளுக்கு ரொம்ப லேட் ஆகும். ரொம்ப லேட்டுன்னா 1.5 மணி நேரம் ஆகும். அந்த ஸ்டோனெல்லாம் உடையாமல் எந்த ஒரு பீட்ஸும் வந்து கட் ஆகாமல் நம்மளுக்கு நீட்டான ஃபினிஷிங் எடுத்துகிட்டு வர்றதுக்கு எப்படியும் 1.5 மணி நேரம் ஆகும். பட் வந்து இந்த எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் ஆகிடும். இதுதான் நம்மளுக்கு வித்தியாசம். இது வந்து நம்மளுக்கு தையல் விழுந்தால் கூட நம்ம பிரித்து விட்டு மறுபடியும் தைச்சிக்கலாம். பட் வந்து ஆரி ஒர்க்கில் ப்ளவுஸ் தைக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஊசி வந்து அந்த பீட்ஸ் மேலே விழுந்தாவே ஊசி உடஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த ஒர்க்கும் ஸ்பாயில் ஆகிடும். அப்படின்றதுனால நம்மளுக்கு பார்த்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். பட் வந்து இது வந்து பார்த்து ஸ்டிச் பண்ண வேண்டிய இருந்தாலும் அவ்வளோவா நம்மளுக்கு கேர் எடுத்து ஸ்டிச் பண்ண வேண்டியதில்லை. தவறி நம்ம வந்து தையல் இது த்ரெட்டு மேலே வந்து ஒர்க்கு போட்டிருக்கோம் இல்லையா, அது வேலை வந்து நம்ம தையல் போயிடுச்சுன்னா கூட நம்ம பிரித்து விட்டுட்டு மறுபடியும் தைச்சிக்கலாம். இதுதான் ஒரு அட்வான்டேஜ். எனக்கு வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதை விட எம்ப்ராய்டரி ஒர்க் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பிடிக்கும்னு சொல்லிவிட்டு. நிறைய ப்ளவுஸ் வந்து இப்போ வந்து கல்யாண ஆர்டருக்கு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. பட் வந்து நான் என்னால் ஸ்டிச் பண்ணுற ஒர்க்கில் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ண முடியலைங்க. நான் இனிமேல் வீடியோ எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். ஒவ்வொரு வீடியோவும் நான் எந்த மாதிரி வந்து இந்த கல்யாண சீசனுக்கு எந்த மாதிரி வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் ப்ளவுஸ் எல்லாம் நான் ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் ஸ்டிச் பண்ணுறதுல ஏதாவது ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த மாதிரி ஒர்க் மிஷின் ஒர்க் போடுறவங்க கிட்ட கொடுத்து கூட நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஸ்லீவ் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அது சின்ன ஒர்க்காக எதுக்கு பண்ணி விட்டுறேன்னா லெஃப்ட் ஸ்லீவ் எது ரைட் ஸ்லீவ் எதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு அது யூஸாக இருக்கும். இப்போ வந்து பேக் பார்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்லீவும் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு டிப்பு. என்ன டிப்புன்னா, நம்ம எப்படி வந்து பேக் பார்ட்டு வந்து கட் பண்ணாமல் நெக்கு பீஸ் கட் பண்ணாமல் அந்த நாம் போட்ட ஒர்க்லேயே அந்த பீஸை வந்து திருப்பி கொடுத்துருப்போம். அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம வந்து எப்படியுமே அளவெடுத்து ஃப்ரண்ட்டில் எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு தான் நம்ம மார்க் பண்ணி தான் மிஷின் ஒர்க் போட்டிருப்போம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த மிஷின் ஒர்க்கு நம்மளுக்கு கரெக்டான நெக் அளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் வச்சுட்டு அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து லைனிங் கொடுத்து திருப்பணும். பாருங்கள், நான் நெக் பீஸ் வந்து லைனிங் கிளாத்தில் கட் பண்ணல. நம்ம கரெக்டான அளவு அப்படியே வச்சு நான் அப்படியே திருப்புறேன். உங்களுக்கு வந்து அந்த கரெக்டான நெக்கு நீங்களே மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை வந்து வேறவங்கக்கிட்ட யாராவது வந்து அவங்க ஒர்க்கு போட்டு வாங்கிட்டு வந்து உங்கள்கிட்ட ஸ்டிச் பண்ணுறது கொடுத்துருந்தாக்கா அவங்க அளவு ப்ளவுஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கும் இல்லையா, அந்த அளவு ப்ளவுஸை வச்சு பாருங்கள். அந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிற நெக்கும் ஒர்க்கு போட்ட ப்ளவுஸோட நெக்கும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு பாருங்கள். கரெக்டாக இருந்தால் அதே அளவு வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஒரு வேளை ஒரு ஜாஸ்தியாகவோ இல்லை கம்மியாகவோ இருந்தால் நீங்கள் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் அவங்களோட அளவுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். பக்காவாக ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். நான் வந்து அந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து எப்போவாது ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து அந்த லைனிங் கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் நான் கட் பண்ணி விட்டுறேன்.
பாருங்க சூப்பரான கலர் இது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செரி ரெட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரெட்டு கலர் சாரீ. லைட்டாக பிங்க் ஷேடு வரும். அந்த மாதிரி சாரீக்கு வந்து இந்த மாதிரி ஒர்க்கு போட்டோன்னா சூப்பராக இருந்துச்சு. இன்னும் இப்போ வந்து ரைட் பார்ட் வந்து நம்ம கரெக்டாக நெக்கு அளவு எடுத்து போட்டு கொடுத்துருப்போம். அதுக்கு அவங்க ஒர்க்கு போட்டு கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட்டு பார்ட்டுக்கு மட்டும் நம்ம நெக்கு வந்து போடாமல் கொடுத்துருப்போம், தேவையில்லை அதுக்கு ஒர்க்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அந்த லெஃப்ட்டு பார்ட்டை வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணுறோன்னா, இப்போ ரைட் பீஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் இல்லையா, அந்த அளவை வச்சு இதில் மார்க் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோன்னா 2 அளவும் ஒரே அளவாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே இந்த ஆரி ஒர்க்கு, இந்த எம்ப்ராய்டரி ஒர்க்கு, இந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது 2 தையல் போட்டு நீங்கள் திருப்புங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு க்ரிப்பாக இருக்கும், நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும். அது இல்லாமல் ரொம்ப நாள் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து வியர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அந்த தையல் வந்து உதவும். ஒரு தையல் போட்டோம்னா எப்போவாவது நம்ம சந்தர்ப்பத்தில் அந்த ஒரு தையலில் ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா ப்ளவுஸ் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துவிடும். 2 தையல் போடும்போது நம்மளுக்கு ஒரு தையல் போனாலும் ஒரு தையல் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நான் 2 தையல் போடுவேன் எப்போவுமே. ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஆனாலும் சரி, இப்போ எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் ஆனாலும் சரி. பட் நாம் லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது என்ன செய்வோன்னா, ஒன்று நெக்குக்கு வந்து பைப்பிங் கொடுப்போம், அப்படி இல்லைனா எம்மிங் பீஸ் கொடுப்போம், இல்லை அடித்து திருப்புவோம். இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தையல் நம்ம போட்டுட்டு தான் ஸ்டிச் பண்ணுவோம். அப்படி இருக்கிறப்ப வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 2 தையல் போட வேண்டிய அவசியம் இருக்காது, ஒரே தையல் போட்டால் போதும். நான் எல்லாமே இது மாதிரி இந்த பட்டி பீஸு எல்லாமே அடித்து நான் திருப்பி ரெடியாக லைனிங் பீஸ் வந்து எல்லாமே அட்டாச் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுட்டோன்னா ஒரு 1/2 ஹவரில் நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து குயிக்காக முடிக்கலாம். இப்படி வந்து நான் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு தான் நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணுவேன். லைனிங் ப்ளவுஸ் கூட இது மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணுவேன். உங்களுக்கு லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் நான் ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைனிங் ப்ளவுஸ் வந்து ஃபுல் ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக போடுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அந்த வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். டைலருன்னா எல்லா விதமான ப்ளவுஸுமே நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். நிறைய ப்ளவுஸ் வந்து எந்த ப்ளவுஸ் போடுறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே நான் நிறைய ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணது போட முடியல. நீங்கள் இப்போ கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். நான் ஃபுல் கான்ஃபிடென்ட்டோடு அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி பட்டி பீஸு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம வச்சுக்கிட்டோம்னாக்கா நம்மளுக்கு சீக்கிரமாக ஈஸியாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும். நம்ம எல்லா அளவுமே கரெக்டாக அளவு எடுத்து தான் நான் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதனால் எந்த ஒரு நம்மளுக்கு வந்து பிரச்சனையும் வராது, கரெக்டாக இருக்கும் பாருங்கள். எல்லாமே கரெக்டாக அளவு எடுத்து நான் மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்து அந்த லைனிங் கிளாத் எல்லாமே அட்டாச் பண்ணிட்டோன்னா வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ வந்து நான் என்ன தைக்கணும்னா ஊக்பட்டி ஐப்பட்டி வந்து ஸ்டிச் பண்ணணும். அது மட்டும் ஸ்டிச் பண்ணிட்டேன்னாக்கா ஃபுல் ப்ளவுஸ் வந்து நார்மல் ப்ளவுஸ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நார்மல் ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி தைப்போம், ஒரு 1/2 ஹவரில் தைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இப்போ ஒரு 1/2 ஹவரில் நம்ம அந்த ப்ளவுஸ் வந்து முடிச்சிடலாம். பாருங்கள், இந்த ஊக்பட்டி இது ஊக்பட்டி நான் எப்போவுமே எல்லாமே ரெடி பண்ணிட்டு தான் ஸ்டிச் பண்ணுவேன். ஒரு சிலருங்க தைக்கவே அப்படியே ஊக் பண்ணி கட் பண்ணுவாங்க, அப்படியே ஊக் பண்ணி ஸ்டிச் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து கற்றுக்கும் போது எப்படி ஸ்டிச் பண்ணிங்களோ அதே மெத்தட்லேயே ஸ்டிச் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த குழப்பமும் வராது. அதே சமயம் நம்ம சீக்கிரம் முடிக்கணுன்ற ஒரு அவசரமும் இருக்காது நம்மளுக்கு. நீட்டாக இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபுல் ப்ளவுஸ் வந்து நான் எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கிளிப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நார்மல் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். அந்த சைடு ஜாயிண்ட் வந்து கரெக்டாக 2 ஜாயிண்ட்டும் கரெக்டாக வந்து நிற்குது. இந்த ப்ளவுஸை பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுது, நான் ஃபினிஷிங் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் மெத்தட் வந்து பிடிச்சிருக்கா, ஈஸியாக இருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இப்போ வந்து இதுக்கு ஊக் வைக்கணும், ஊக் வச்சுட்டு அயன் பண்ணி கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு அந்த ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. ஓவர்லாக் எல்லாமே போட்டாச்சு, ஊக்ஸ் மட்டும் வைக்கணும். பேக் சைடு வந்து அவ்வளோ அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ப்ளவுஸு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் என்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் போடுற வீடியோஸை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு ப்ளவுஸும் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு கற்றுக்கலாம்.
பாருங்கள் ஃபுல் ப்ளவுஸ் வந்து இப்படி தான் முடிச்சிட்டேன். இந்த சாரியோட கிளிப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த சிம்பிளாக இருக்க சாரீக்கு வந்து எப்படி ப்ளவுஸ் வந்து பாருங்கள் சூப்பராக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி சிம்பிளாக இருக்க சாரீஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒர்க் போட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சில்க் சாரீ தான், டிஷ்யூ சில்க்குன்னு சொல்லுவாங்க. சில்க் சாரீ தான் சூப்பராக இருக்கா. நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த கலர் காம்பினேஷன், இந்த ஒர்க்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.